இன்று நாம் குரு சீடன் கதைகளில் முதல் கதையை பார்க்கப் போகிறோம். மிக பழங்காலத்தில் இந்தியாவின் அடர்ந்த காடுகளுக்குள் ஒரு அமைதியான ஆசிரமம் இருந்தது. அழகிய நந்தவனங்களும் பூக்களும் சூழ்ந்த அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு வாழ்ந்தார். அவர் இறைவனை அடையும் உண்மையான பாதையை போதித்தார். தொலைதூர கிராமங்களிலிருந்து 4 இளம் சீடர்கள் குருவை தேடி வந்தனர். ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசையிலிருந்து வெவ்வேறு பாதைகள் வழியாக பயணித்தனர். முதல் சீடன் அடர்த்தியான மரங்கள் நிறைந்த காட்டு பாதை வழியாக வந்தான். மழையும் குளிரும் விலங்குகளின் சத்தமும் அவனை சோதித்தன. ஆனால் அவன் தைரியமாக முன்னேறினான். இரண்டாவது சீடன் நீர்நிலைகள் நிறைந்த பாதை வழியாக வந்தான். ஆறுகளை கடக்க மழையில் நனைய, ஆனால் அவன் பொறுமையுடன் பயணத்தை தொடர்ந்தான். மூன்றாவது சீடன் மணல் மேடுகள் நிறைந்த வெப்பமான பாதை வழியாக வந்தான். கொளுத்தும் வெயிலும் தாகமும் அவனை துன்புறுத்தின. ஆனால் அவன் உறுதியுடன் நடந்தான். நான்காவது சீடன் முள்செடிகள் நிறைந்த கடினமான பாதை வழியாக வந்தான். முள்ளுகள் காயப்படுத்தின. ஆனால் அவன் வலியை பொறுத்து கொண்டு முன்னேறினான். ஒவ்வொருவராக அவர்கள் ஆசிரமத்தை அடைந்தனர். குரு அவர்களை அழைத்து கூறினார், பிள்ளைகளே, நீங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து தொடங்கினீர்கள், வெவ்வேறு பாதைகளை பின்பற்றினீர்கள். ஆனால் அனைவரும் ஒரே இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அதேபோல உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு வாழ்க்கை பாதைகளை பின்பற்றலாம். ஆனால் கடைசியில் அனைவரும் ஒரே இறைவனையே அடைகிறார்கள். ஒரே இறைவனை அடைய பல பாதைகள் உள்ளன. ஒவ்வொரு மதமும் அந்த பாதைகளில் ஒன்று. இவ்வாறு போதித்தார். சீடர்கள் அதன் உண்மையை புரிந்து கொண்டார்கள்.